அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தான் அஹ்மத். இன்னைக்கு நான் உங்களுக்கு சாதாரண கதைகள் சொல்ல போறதில்ல. ஒரு பெரிய சாகச பயணத்துக்கே கூட்டிட்டு போக வந்திருக்கேன். கற்பனை செஞ்சுக்கோங்க. நீங்க திடீர்னு ஒரு குகைக்குள்ள மாட்டிக்கிறீங்க. வெளியில வந்தா உலகம் முழுசா மாறி போயிருக்கு. அப்ப என்ன செய்வீங்க? அல்லது ஒரு பெரிய பணக்காரன், அவன் தோட்டம் கண்ணுக்கு முன்னாடியே கருகி போனா எப்படி இருக்கும்? ஒரு மகான் நமக்கு புரியாத விசித்திரமான காரியங்களை செஞ்சு அவரை கேள்வி கேட்போமா, இல்ல பொறுமையா இருப்போமா? ஒரு சூப்பர் ஹீரோ மன்னன் பெரிய சுவரை எப்படி கட்டினாரு? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில்கள் இருக்கு பிள்ளைங்களா. ஒரு ஆன் ஷரீஃப்ல இருக்க ஒரு சூப்பரான சூறால, அதுதான் சூரா அல் கஹஃப். இந்த 4 கதைகளும் வெறும் கதைகள் இல்ல குழந்தைங்களா. இது நம்ம வாழ்க்கைய மாத்தக்கூற பாடங்கள். ஒவ்வொரு கதையும் ஒரு பெரிய சர்ப்ரைஸா மறைச்சு வச்சிருக்கு. கேட்க தயாரா? வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் கதை, குகைக்குள் ஒரு அதிசயம். குகைவாசிகளின் கதை. அஸ்ஹாபுல் கஹஃப். ஒரு காலத்துல ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஆபத்து இருந்துச்சு. அந்த ஊர் ராஜா ரொம்ப கெட்டவன். எல்லாரையும் தன்னையும் சில சிலைகளையும் வணங்க சொல்லி மிரட்டிட்டே இருப்பான். ஆனா ஒரு சில பசங்க மட்டும் நாங்க அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம்னு துணிச்சலா நின்னாங்க. அந்த ராஜாவோட தொந்தரவு நாளுக்கு நாள் அதிகமாயிக்கிட்டே இருந்தது. பொறுக்க முடியாத அந்த இளைஞர்கள் ஒரு நாள் கூடி பேசுறாங்க. ஒரு இளைஞன் சொல்றான், இந்த ராஜா நம்ம நம்பிக்கையை குலைக்க பார்க்கறான், என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இன்னொரு இளைஞன் சொல்றாங்க, நாம அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம்னு உறுதியா நிற்போம், உயிரே போனாலும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மூன்றாவது இளைஞன் சொல்றாங்க, அப்படின்னா நம்ம இங்கேருந்து போயிடலாம், வேற எங்கேயாவது ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தங்களோட உயிரை காப்பாத்திக்க, தங்களுடைய நம்பிக்கையை காப்பாத்திக்க அந்த ஊரை விட்டே புறப்பட்டாங்க. காட்டு வழியா மலை வழியா நடந்து நடந்து ஒரு பெரிய குகைய பார்த்தாங்க. அவங்க கூடவே ஒரு குட்டி நாயும் அவங்க நண்பனா சேர்ந்துக்குச்சு. அந்த குகைக்குள்ள போகும்போது அவங்களுக்கு பயமா தான் இருந்துச்சு. ஆனாலும் நம்பிக்கையோட அவங்க அந்த குகைக்குள்ள நுழையிறாங்க. குகைக்குள்ள போய் கொஞ்சம் அசதியா இருந்ததுனால படுத்துக்கிட்டாங்க. சரி, இனிமே நம்ம நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அங்க ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. அவங்க தூங்குனாங்க தூங்குனாங்க தூங்கிக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளவு நேரம் தூங்குனாங்க தெரியுமா? 1 நாள் 2 நாள் இல்ல பிள்ளைங்களா, 1 வருஷம் 2 வருஷம் கூட இல்ல. முழுசா 300 வருஷங்களுக்கு மேல தூங்குனாங்க. நம்ப முடியல இல்லையா? 300 வருஷங்களுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு நாள் முழிப்பு வந்தது. எழுந்த உடனே ஒரு இளைஞன் கேக்குறாங்க, அல்லாஹோ, நம்ம எவ்வளோ நேரம் தூங்கணும்னே தெரியலையே, ஒரு நாளா இல்ல கொஞ்ச நேரமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தவங்க சொல்றாங்க, எனக்கு வயிறு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு, யாராவது போய் சாப்பிட வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எவ்வளோ நேரம் தூங்குனாங்கன்னு அவங்களுக்கே தெரியலல்ல. அல்லாஹ் அதையும் அவங்களுக்கு மறக்கடிச்சிட்டான். அப்புறம் 3வதா இருந்த இளைஞன் தன்னுடைய பழைய காசை எடுத்துட்டு ஊருக்குள்ள போறாங்க, சாப்பாடு வாங்குறதுக்காக. ஆனா அங்க அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. ஊரே மாறி போயிருந்தது. மக்கள் எல்லாம் புதுசா இருந்தாங்க, கடைகள் புதுசா இருந்தது. அவன் கொடுத்த பழைய காசை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, இது என்ன பழைய காசு? இப்ப இந்த காசெல்லாம் செல்லாதுப்பா, நீ எங்கிருந்து வர்ற அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் அந்த இளைஞனுக்கு புரிந்தது, காலம் மாறிடுச்சு, ரொம்ப நாட்கள் ரொம்ப வருடங்கள் நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னு. உடனே ஊர் மக்கள் கிட்ட தன்னுடைய கதைகளை சொல்றாங்க. ஊர் மக்களும் அவங்க கதையை கேட்டு மெய் சிலிர்த்து போனாங்க. அல்லாஹ் எப்படி அவங்க நம்பிக்கையை காப்பாத்தினான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஊர்ல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க தான் அதிகமா இருந்தாங்க. அவங்களுக்கு மிகவும் பாதுகாப்பா இருந்தது. நாம அல்லாஹ் மேல உறுதியான நம்பிக்கை வச்சா மட்டும் போதும் பிள்ளைங்களா. எந்த கஷ்டம் வந்தாலும் அவன் நம்மளை காப்பாத்திடுவான். அது மட்டும் இல்லாம நல்ல நண்பர்களோட இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல நம்ம நம்பிக்கை தான் ரொம்ப பெரிய பொக்கிஷம். இந்த அதிசயம் உங்க மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும்னு நம்புறேன். சரி, அடுத்த கதையை பார்க்கலாம்.
கதை நம்பர் 2. 2 தோட்டக்காரங்களோட கதை. இப்ப நம்ம பார்க்க போற கதை ஒரு பெரிய பாடத்தை நமக்கு உணர்த்த போகுது. கவனமா கேளுங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி 2 அண்ணன் தம்பிங்க இருந்தாங்களாம். ஒருத்தன் ரொம்ப பணக்காரன், இன்னொருத்தன் ரொம்ப நல்லவன். பணக்கார அண்ணனுக்கு 2 பெரிய அழகான தோட்டங்கள் இருந்துச்சு. பழங்கள், காய்கறிகள், பூக்கள்னு எல்லாமே நிரம்பி விழுந்தது. அவன் ரொம்ப கொணக்காரனா, திமிரு பிடிச்சவனா இருந்தான். இதெல்லாம் என்னோட புத்திசாலித்தனத்தால வந்தது. என் தோட்டத்துக்கு அழிவே இல்லை, மறுமை நாளும் ஒண்ணுமே கிடையாதுன்னு ஆணவத்தோட பேசினான். அவன் எப்பவுமே சொல்லுவான், என் தோட்டத்தை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. இது எப்பவுமே அழியாது, மறுமை நாள்லாம் ஒரு கட்டுக்கதை அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டே இருப்பான். அப்போ அவங்க தம்பி சொல்றாங்க, அண்ணா இப்படி பேசாதீங்க, இதெல்லாம் அல்லாஹுடைய அருள். நீங்க அல்லாஹுக்கு நன்றி சொல்லணும். மறுமை நாள்ல ஒண்ணு இருக்கு. நீங்க இந்த உலகத்து வாழ்க்கையை மட்டும் நம்பி ஏமாறாதீங்க அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொன்னான். ஆனா அந்த பணக்கார அண்ணா, ஹோ, உனக்கு என்ன தெரியும், நீ ஏழை, உன் அறிவுரை இன்னும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டான். தம்பியோட அறிவுரைய அவன் காது கொடுத்து கேட்க கூட இல்லை. பணக்கார அண்ணனோட கர்வம் வானளவுக்கு எகிரி போச்சு. அவன் கர்வத்துல மிதந்தான். ஆனா அங்க ஒரு பெரிய திருப்பம் காத்திருந்துச்சு பிள்ளைங்களா. அடுத்த நாள் காலையில அண்ணன் தோட்டத்தை பார்க்க போகும்போது பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. நேத்து வரைக்கும் பசுமையா செழிப்பா இருந்த தோட்டம் இப்ப காஞ்சு கருகி வெறும் சுடுகாடு மாதிரி கடந்துச்சு. ஒரு செடி கூட இல்லை, எல்லாமே அழிஞ்சு போயிருந்துச்சு. பணக்கார அண்ணன் உடனே, ஐயோ, என்னுடைய தோட்டம் எல்லாமே போச்சே, நான் என் இறைவனுக்கு நன்றி சொல்லியிருக்கணுமே, இப்படி கர்வம் கொண்டுட்டேனே அப்படின்னு ரொம்பவே அழறான். அவன் கைகளை தலையில அடுத்துக்கிட்டு அழுகுறான், வருத்தப்பட்டான். ஆனால் காலம் கடந்த பிறகு வருத்தப்பட்டு என்ன பயன்? இந்த பணக்கார அண்ணன் கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, எவ்வளோ பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும், எத்தனை விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்தது அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. கர்வம் இருக்கக்கூடாது. நன்றி சொல்லணும். இல்லைன்னா ஒரு நாள் எல்லாம் நம்ம கையை விட்டு போயிடும். இந்த கதையும் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். சரி, இப்போ 3வது கதைக்கு போகலாம். கதை 3. விசித்திர பயணத்தின் மர்மம் முடிச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல் ஹித்ர் அவர்களும். இப்போ நம்ம பார்க்க போற கதை கொஞ்சம் புதிரானது. ஒரு பெரிய நபியே குழம்பி போன ஒரு சாகச பயணம். கேட்க தயாரா இருக்கீங்க? அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிறைய அறிவை கொடுத்திருந்தான். ஆனால் ஒரு தடவை அவங்கள சோதிக்க நினைச்சான். அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூப்பிட்டு பேசுறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம்க்கு அல்லாஹ்விடம் நேரடியாக பேசுற அந்த பாக்கியம் இருந்தது. அப்போ அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட சொல்றான், உங்களை விட அறிவாளியான ஒரு மனிதர் இருக்கிறார் அப்படின்னு சொல்றான். உடனே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாயிடுது. யா அல்லாஹ், நான் அவர்களை சந்திக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அல்லாஹும் சரி அப்படின்னு சொல்றான். அதற்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, யா அல்லாஹ், நான் அவர்களை எங்க சந்திக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு மீன் உங்க கூட எடுத்துட்டு போங்க. அந்த மீன் எங்க நீர்நிலையான ஒரு இடத்துல தாவி மறைஞ்சிடுதோ அங்கதான் நீங்க அல் ஹித்ர் அவர்களை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நபி மூசா அலைஹிஸ்ஸலாமும் தன்னுடைய ஒரு சீடரை கூப்பிட்டுட்டு பயணத்தை தொடங்குறாங்க. கையில ஒரு பானையில ஒரு மீனையும் எடுத்துட்டு போறாங்க. ரொம்ப தூரம் நடந்த பிறகு ஒரு நீர்நிலைய அவங்க சந்திக்கிறாங்க. அந்த இடத்துல ஓய்வும் எடுக்கிறாங்க. அப்போ அந்த பானைய ஒரு ஓரமா வைக்கிறாங்க. மூசா நபி அவர்கள் களைப்புல நல்லாவே தூங்கிடுறாங்க. அவனுடைய சீடர் அவங்கள பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ கூடையில இருந்த மீன் அந்த நீர்நிலைக்குள்ள தாவி மறைஞ்சு போயிடுது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தூங்கிட்டு இருந்ததுனால அவங்களுடைய சீடர் அதை அவங்க கிட்ட சொல்லல. அவங்க எழுந்த உடனே சொல்லலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்க எழுந்த உடனே அதை சொல்ல அவங்க மறந்துட்டாங்க. மறுபடியும் அவங்களுடைய பயணம் தொடருது. கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க. அப்போ மூசா நபிக்கு பசி எடுக்குது. உடனே மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க சீடரை பார்த்து சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, அந்த மீனையாவது எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க.
அப்பதான் அந்த சீடருக்கு ஞாபகம் வருது, அல்லாஹூ நான் சொல்ல மறந்துட்டேனே, நாம ஓய்வு எடுத்தோம்ல, அங்கதான் அந்த மீன் உயிரோட கடல் அந்த நீர்நிலைக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு புரிஞ்சது, அதுதான் அல்லாஹ் சொன்ன அடையாளம்னு. 2 பேரும் அதே இடத்துக்கு திரும்பி போறாங்க. அங்கதான் அல் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சந்திக்கிறாங்க. அவங்கள பார்த்தவுடன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் உங்களை பின்தொடரலாமா? அதாவது அல்லாஹ் உங்களுக்கு நிறைய ஞானத்தை கொடுத்திருக்கா அப்படின்னு கேள்விப்பட்டேன். அல்லாஹ் தாலா உங்களுக்கு கொடுத்த அறிவுல எனக்கும் கற்றுத்தருவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அல் ஹித்ர் அவர்கள் சொல்றாங்க, நபி மூசாவே, நீங்க பொறுமையாவே இருக்க மாட்டீங்க, நான் செய்யறது எல்லாம் கேள்வி கேட்டுட்டே இருப்பீங்க, அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இல்ல இல்ல நான் பொறுமையா இருக்கிறேன், நீங்க என்ன செஞ்சாலும் கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு உறுதி கொடுக்குறாங்க. அல் ஹித்ர் அவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் தன் கூட கூட்டிட்டு போறாங்க. முதல்ல அவங்க கடல்ல சவாரி செய்றாங்க. கடல்ல ஒரு படகுல போயிட்டு இருக்காங்க. கரை வர்றதுக்கு சில மணித்துளிகளுக்கு முன்னாடி அல் ஹித்ர் அவர்கள் படகை குத்தி ஓட்ட போட்டுட்டாங்க. மூசா நபிக்கு ஒரே அதிர்ச்சி. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்குறாங்க, என்ன காரியம் செஞ்சீங்க? மக்களை மூழ்கடிக்கவா இதை செய்றீங்க? இது ஒரு பெரிய தப்பு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அல் ஹித்ர் அவர்கள் சொன்னாங்க, நான் தான் சொன்னேனே மூசா அவர்களே, நீங்க பொறுமையா இருக்க மாட்டீங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, சரி தெரியாம தவறு செஞ்சுட்டேன், இனிமே நீங்க என்ன செஞ்சாலும் நான் கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கரையை வந்தடைகிறாங்க. கடற்கரையில நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல் ஹித்ர் அவர்களும் நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போய் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்தை அடையிறாங்க. அந்த கிராம மக்கள் ரொம்ப கஞ்சத்தனமா நடந்துக்கிறாங்க. இவங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்கல. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல் ஹித்ர் அவர்களுக்கும் ரொம்பவே பசியா இருந்தது. ஆனா அங்க இருந்த யாருமே அவங்கள கண்டுக்கவே கிடையாது. அந்த கிராமத்துல ஒரு இடிஞ்ச சுவர் இருந்தது. உடனே அல் ஹித்ர் அவர்கள் அந்த சுவரை சரி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கடகடன்னு அங்க இருந்த கல்லு மண்ணு எல்லாத்தையும் பொறுக்கி அந்த அந்த சுவரை சரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரே குழப்பம். இவங்க எல்லாம் நமக்கு சாப்பாடு கூட கொடுக்கல, ஏன் இந்த சுவரை இவங்க சரி செய்யறாங்க? இதுக்கு கூலியா கொடுக்க போறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியாம அல் ஹித்ர் அவர்கள் கிட்ட, எதுக்காக இந்த வேலையை நீங்க செய்றீங்க? இலவசமா ஏன் செஞ்சு தரீங்க? நாமளே மிகுதியா பசியோட இருக்கோம், இப்ப போய் இந்த வேலையை செய்யலாமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அல் ஹித்ர் அவர்கள் சொல்றாங்க, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நான் தான் சொன்னல நீங்க பொறுமையாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு, இதோட நம்ம பயணத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம செஞ்சேன், நீங்க செய்யற வேலைகள் எல்லாம் என்ன வியப்பூட்டுது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அல் ஹித்ர் அவர்கள் அதுக்கு விளக்கம் அளிக்கிறாங்க. முதல்ல படகுக்கான காரணத்தை சொல்றாங்க. அந்த படகு சில ஏழை மீனவர்களோடது. அந்த பகுதியில ஒரு கெட்ட ராஜா இருக்கிறான். அவன் நல்ல படகுகள்லாம் எல்லாம் எடுத்து பறிமுதல் செஞ்சு தனக்குன்னு வச்சுக்கிறான். அதனாலதான் நான் அந்த படகை ஓட்ட போட்டேன். கொஞ்சம் பழுதுபட்டிருந்தா ராஜா அதை எடுக்க மாட்டான் இல்லையா, ஏழை மீனவர்கள் எல்லாம் பிழைத்துக்குவாங்க, அதனாலதான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம்னா அந்த சுவருக்கான காரணத்தை சொல்றாங்க. அந்த சுவருக்கு அடியில 2 அனாதை குழந்தைகளின் புதையல் இருந்தது. அந்த சுவர் இருந்து போனால் மக்கள் அந்த புதையலை எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த சிறுவர்கள் பெரியவர்களான பிறகு அந்த புதையலை எடுக்க வேண்டும் அப்படின்றதுதான் அவங்களுடைய தக்தீர். அதுக்காக தான் அல்லாஹ்வின் கட்டளை ஏற்று நான் அதை சரி செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா குழந்தைங்களாம், நம்ம வெளியில பாக்குற விஷயங்கள் சில நேரங்கள்ல ரொம்ப தப்பா தெரியும். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நல்ல காரணம் கூட இருக்கலாம். அல்லாஹ்வுடைய அறிவுங்கிறது ரொம்ப பெருசு. அவன் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுக்குறான் அப்படின்னா நம்ம பொறுமையா இருக்கணும். அவனோட திட்டத்தை நம்பணும். அப்பதான் அல்லாஹ் நமக்கு துணை செய்வான். இந்த விசித்திர பயணம் நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருக்கோம் அப்படின்னு நம்புறேன். சரி, இப்போ அடுத்த கதையை பார்க்கலாம். மாபெரும் சுவர் ரகசியம், துல்கர்னைனின் கதை. இப்போ நம்ம கடைசி கதைக்கு வந்தாச்சு. ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ மன்னனோட கதை தான். அவர் பேரு துல்கர்னைன். அல்லாஹ் அவருக்கு நிறைய சக்தியையும் அறிவையும் கொடுத்திருந்தான். துல்கர்னைன் உலகம் முழுவதும் பயணம் செஞ்சாங்க.
கிழக்கையும் மேற்கையும் பார்த்து நிறைய அறிவை பெற்றிருந்தாங்க. ஒரு நாள் அவங்க சூரியன் மறையும் இடத்துக்கு போனாங்க. அது 2 மலைகளுக்கு நடுவுல இருந்த இடம். அங்க ஒரு மக்கள் கூட்டத்தை பார்த்தாங்க. அவங்க ரொம்ப பயந்து போய் இருந்தாங்க. அவங்க துல்கர்னைன் அவர்கள் கிட்ட வந்து, துல்கர்னைன் அவர்களே, யாஜூஜ் மாஜூஜ்ங்கிற 2 கெட்ட கூட்டத்தார் எங்களை ரொம்ப தொந்தரவு செய்றாங்க. எங்களோட பயிர்களை அழிக்கிறாங்க, குழந்தைகளை கடத்துறாங்க. தயவு செய்து எங்களை காப்பாத்துங்க, நாங்க உங்களுக்கு கூலி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே துல்கர்னைன் அவர்கள், எனக்கு கூலி எல்லாம் வேணாம், என்னுடைய இறைவன் எனக்கு நிறைய சக்தியை கொடுத்திருக்கான், நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், ஆனா நீங்களும் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு அந்த மக்கள் எல்லாமே உற்சாகமாயிட்டு துல்கர்னைன் அவர்கள் சொல்ற விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. துல்கர்னைன் உடனே ஒரு பெரிய திட்டம் போடுறாங்க. மக்கள் கிட்ட நிறைய இரும்பு துண்டுகளை கொண்டு வர சொல்றாங்க. அந்த இரும்பு துண்டுகளை அடுக்கி 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 ஒரு பெரிய சுவர் கட்ட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அந்த இரும்பு சுவருக்கு மேல உருகிய செம்பை ஊற்றி சுவரை ரொம்ப பலமானதாக மாத்திட்டாங்க. மாத்தினதுக்கு அப்புறம் துல்கர்னைன் அவர்கள் சொல்றாங்க, யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினரால இனி அந்த சுவரை கடந்து வர முடியாது, நீங்க நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மக்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் போது, இது எல்லாமே இறைவனுடைய அருள் அப்படின்னு சொன்னாங்க. ஒருபோதும் பெருமைப்படல, தன்னுடைய சக்திகளை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தினாங்க. இந்த துல்கர்னைன் அவர்களுடைய கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்ம பெரிய ஆளாகலாம், நிறைய சக்தி கிடைக்கலாம், ஆனா அந்த சக்தியை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தும். யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. பாத்தீங்களா பிள்ளைங்களா, இந்த 4 கதைகளும் வெறும் கதைகள் இல்லை, இது நம்ம வாழ்க்கையில வரப்போற கஷ்டங்களை எப்படி சமாளிக்கிறது, எப்படி நம்பிக்கையா இருக்கிறது, எப்படி பொறுமையா இருக்கிறதுன்னு சொல்லித்தர பெரிய பாடங்கள். இந்த கதைகள் 4மே சூரா அல் கஹஃப்ல தான் இருக்கு. இந்த வரலாற்று நிகழ்வுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த கதைகள் இருந்து நீங்க கத்துக்கிட்ட பாடங்களை மறந்துடாதீங்க. எப்பவுமே நல்லதையே செய்யுங்க, அல்லாஹ் மேல நம்பிக்கை வைங்க. மீண்டும் ஒரு அருமையான கதையோட சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.